அடுத்து அரங்கிலே தலைமை உரை. சங்கத்தமிழை தகைசார் மரபுடனே பணிகள் பல ஆற்றும் கொழும்பு தமிழ்ச் சங்க செயல்களை அந்த வரிசையிலே இன்றைய நாள் தலைவராக பணிபோற்றி இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட அமரர் சங்கரப்பிள்ளை ஐயா அவர்களை போற்றி செய்ப்பதற்காக நினைவு கொள்ளக்கூடிய நினைவு பேருரை அரங்கம். அரங்கத்திற்கு நாம் பேரன்போடு மேடைக்காக அழைக்கின்றோம். சமுதாயத்திற்கான பணிகளாக மனிதாபிமானம் மிக்க பொருளியலாளராக மனிதநேயம் மிக்க மாண்பாளராக தன்னலம் கருதாது பணிபல ஆற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் இலங்கை மத்திய வங்கி கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொழும்பு தமிழ்ச் சங்கத்தின் தகை நிகர் பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தரணி தலைவர் திரு நடராஜர் காண்டிபன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாள் தொடக்க உரைதனை ஆற்றி வைப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி மனோகரன் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வைத்திய பெருமகனார் நாகேந்திரம் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அரங்கிற்கு அழைக்கின்றோம். கொழும்பு தமிழ்ச் சங்கத்தின் உதவி செயலாளர் திருமதி லீலாவதி மோகன சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கிலே அடுத்து தலைமை உரை. தமிழின் தகைசார் பண்பாக தமிழை சந்ததம் கலையாது நிறைவான பணியாக வாழ்வியலில் இட்டு செல்வதற்காக தன்னிகரில்லா பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தரணியும் தலைவருமாகிய திரு நடராஜர் காண்டிபன் ஐயா அவர்கள் தலைமை உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்தம் பணி போற்றி அவர்களை கௌரவம் செய்து சிறப்பிப்பதற்காக எங்களோடு இணைகின்றார் வைத்திய கலாநிதி பெருமகனார் மனோகரன் ஐயா அவர்கள். ஆம், தலைமை உரைக்காக அன்பு பாராட்டி தலைவர் அவர்களை அரங்கிற்கு அழைக்கிறேன். The Honorable guest speaker of our today's event, Dr. Indrajit Kumaraswamy, family members of the former President, late Sangarapillai, council members and the executive members of Colombo Tamil Sangam, distinguished guests and my dear colleagues. On behalf of Colombo Tamil Sangam, I warmly welcome you all first. இன்றைய தினம் நாங்கள் கொழும்பு தமிழ் சங்கத்தினுடைய பிரதான ஒரு கர்த்தாவை பற்றி அவருடைய நினைவாக நினைவு பேருரை நிகழ்வொன்றை தமிழ் சங்கத்தோடு சேர்ந்து அவர்களுடைய குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். எங்களுடைய 80 வருட கால வரலாற்றிலே தமிழ் சங்கத்தினுடைய ஒரு முகமாகவும் முகவரியாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய சங்கரப்பிள்ளை ஐயா அவர்கள். சங்கரப்பிள்ளை ஐயா அவர்களுடைய சொந்த ஊர் மாவட்டபுரம். மாவட்டபுரத்திலே இருந்து கொழும்பை நோக்கி தன்னுடைய கல்வி தகமைகள் மூலமாக உயர்வு பெற்று ஒரு பொருளாதார நிபுணனாக இருந்த ஐயா அவர்கள் 80களின் பிற்பகுதிகளிலே தமிழ் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சங்கத்தின் இருக்கையை அலங்கரித்த ஒருவர். 1913ஆம் ஆண்டிலே பிறந்த ஐயா அவர்கள் 1950ஆம் ஆண்டிலே எங்களுடைய சங்கத்திலே ஆயுள்கால உறுப்பினராக இணைந்து கொள்கிறார். அவருடைய சங்க பணிகளின் நிமித்தம் அவருடைய அயராத உழைப்பின் மூலமாக அவர் பல பதவிகளை அலங்கரித்து தமிழ் மக்களுக்கு இன்னோரென்ன இன்னல்கள் இழைக்கப்பட்ட அந்த ஆண்டிலே தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து தமிழ்ச்சங்கத்தை பேணி பாதுகாத்து இன்றைய நிலையிலே இந்த
சங்கரப்பிள்ளை மண்டபமாக உலகனைத்தும் தெரிகிற தமிழ்ச்சங்கத்தினுடைய முகம் இந்த சங்கரப்பிள்ளை மண்டபம். உங்களுக்கு தெரியும், அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த மண்டபத்தினுடைய இடம் பெயர் என்று சொல்லி வருகிற பொழுது கொழும்பு தமிழ்ச்சங்கம் சங்கரப்பிள்ளை மண்டபம். இன்று சங்கரப்பிள்ளை மண்டபம் என்றால் அது கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே இருக்கிற மண்டபம் என்று அவருடைய பெயர் மூலமாகவே உலகறிந்த மண்டபமாக எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை அவர் ஆக்கி தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ்ச்சங்கத்தினுடைய நூலகத்திலே நாங்கள் 70,000 புத்தகங்களுக்கு மேலான புத்தகங்களை நாங்கள் அங்கே கொண்டிருக்கிறோம். தமிழினுடைய மொழி பற்றிய ஆராய்ச்சியை செய்கின்ற அனைத்து தகுதிகளையும் கொண்ட ஒரு நூலகமாக அது இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நூலகத்துக்கான கட்டிட அமைப்பை முதலாம் மாடியிலே அமைத்து கொடுத்தவர்களும் சங்கரப்பிள்ளை ஐயா அவர்களுடைய குடும்பத்தினரும் சங்கரப்பிள்ளை ஐயா அவர்களுடைய வழித்தோன்றல்களும் தான். இந்த இடத்திலே திருவள்ளுவனுடைய குரலிலே இன்றைய காலத்திலே செய்கிற அந்த பொருள்கோடலிலே தக்கார் தகவிலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொன்னால், இன்று எச்சம் என்பதற்கு அவருடைய பணிகள், அவர் ஆற்றி சென்றிருக்கின்ற பணிகளையும் நாங்கள் பொருள்கோடல் செய்கிற பொழுது, கடந்த காலங்களிலே வள்ளுவனுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பணியின் மூலமாக அவருக்கு பிறந்த 4-5 ஆண் குழந்தைகளும் ஆண் பிள்ளைகளும் வைத்திய கலாநிதிகளாக உருவாகி இருக்கிறார்கள். 2 மகள்மாரையும் அவர் ஈண்டெடுத்திருக்கிறார். அந்த வகையிலே வள்ளுவனுடைய குரல் நெறி நின்று நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லுவார் வள்ளுவர். அந்த வகையிலே சங்கத்துக்கு முகமாகவும் முகவரியாகவும் இருந்து சென்ற சங்கரப்பிள்ளை அவர்களை நாங்கள் வருடந்தோறும் நினைவு கொள்ளுகிற சம்பிரதாயம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. எந்த நிகழ்வும் சற்று பிற்போடப்படலாம் அல்லது எங்களுடைய கண்களிலே புலப்படாமல் அது தவறவிடப்படலாம். ஆனால் சங்கரப்பிள்ளையை அவர்கள் சங்கத்தோடு ஒன்றாக பின்னி பிணைந்த ஒருவர். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சங்கத்தின் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு, இன்றைய எங்களுடைய இந்த விழாவினுடைய பிரதம பேச்சாளர் அல்லது விருந்தினர் பேச்சாளராக அமர்ந்திருக்கின்ற டாக்டர் இந்திரஜித் குமார் சுவாமி அவர்கள் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேசியாக வேண்டும். அவரை our guest speaker, the former governor of the central bank and the topmost economist of our time, Dr. Indrajit Kumaraswamy, is here today to deliver his speech on reviving the northern economy in Sri Lanka. Though his name is well acquainted with our society, our Sangam is honored and blessed by his presence today, and I would like to praise some of his talents and credentials before this gathering in honoring him. Dr. Indrajit Kumaraswamy was the son of civil servant Rajendra Kumaraswamy and Vijayamani. His parental grandfather C. Kumaraswamy was a civil servant, and his maternal grandfather S.K. Vijayaratnam was chairman of Negambu Urban Council. He has one sister, is well-known figure among our society, Radhika Kumaraswamy. Dr. Indrajit Kumaraswamy was educated at Royal College, Colombo and Harrow School in UK. He was captain of Royal Primary Cricket team. Then, as his father, Raj Kumaraswamy, got a UN post, he had to move to New York, and he joined the UN International School and completed grade 9. His last lap of post-secondary education was in a boarding school in UK, Harrow School, for boys, and he completed up to grade 13 there. He was captain of Harrow's cricket team from 1967 to 1968, and also played rugby for the school for 3 years. After school, he joined Emmanuel College, Cambridge,
from where he received BA Honours degree and MA degree. He played first-class cricket for Cambridge University Cricket Club between 1997 and 1972. He joined the Central Bank in the year 1973 and he secured a scholarship to do his doctorate in the economics at the university, UK's Sussex University. Now let me quote some excerpts from a narration written by about Dr. Ranjit Kumarasamy by the former Deputy Governor of the Central Bank of Sri Lanka, Dr. W.A. Vijayawardena, published in the Colombo Telegraph under the caption, Conversations with Sri Lanka's Top Economist. I quote, "The boy from Cambridge. It was the year 1974. The Central Bank had recruited a new batch of staff officers. News soon came that among them there was a boy from Cambridge University who spoke English with a foreign accent. By the time the bank's lower rank inhabitants, including this writer, Dr. W. Vijayawardena, were all local graduates. Driven by the protection mentality that displayed itself in a camouflaged veil of extreme local sentiments, they had felt the need of projecting the bank as their exclusive preserve. Any attempt by the bank's management to penetrate the preserve by adding foreign graduate to its rank was considered as a conspiracy against local brains. Hence, when this Cambridge boy was taken in, he was considered an outsider and a threat. We therefore looked at him with suspicion." Then again, under the caption, "An extremely friendly young man." So this is by Dr. Vijayawardena. Therefore, our initial dealings with him were cautious. We watched him from a distance to see any sign that would betray his exclusive elitist upbringing. But the reports that came from his colleagues in the bank supervision department to which he had been attached presented a different story. Like any other cub examiner, he had walked, sometimes soaked in rain and sometimes under scorching sun with his team to examine banks and behaved in a very way as one of them. There was nothing elitist about this Cambridge boy. After our initial fear had somewhat dissipated, I approached him personally one day at the lunchroom to get acquainted with him. To my surprise, he was extremely polite, friendly, easygoing, humor-filled, and social spirited. He was professional to a fault. I found him to be one of us and not an outsider. Even after 45 years, I still have the same feeling about him. And then this is doctoral, அவருடைய கலாநிதிப்பட்ட ஆய்வு இன்றைய தினம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆய்வோடு மிக ஒன்றிப்பான ஒரு தலைப்பு. Then again from his quotings I quote, "It is from the bank supervision that Indrajit secured a scholarship to do his doctorate economics at UK's Sussex University. I was there from 1977 to 1981, said Indrajit." So he interviewed him in that discussion. What was his research at Sussex for its Doctor of Philosophy DPHL degree? I asked him. I did my research. His reply was, "I did my research in unemployment and growth area, specifically concentrating on rural poverty in Sri Lanka. The findings of his research, or rather in quoted version, the finding of my research
were contrary to what many believe, that rural poverty is caused by rural unemployment. There is a heavy underemployment in rural areas, but poverty is not due to unemployment but due to low productivity and low income. What it means is that rural poverty cannot be eliminated by offering jobs to rural people. It can be eliminated by helping them to improve productivity and through it incomes. ஆகவே இன்றைய இந்த பேச்சிலே, அவருடைய பேச்சு ஆங்கிலத்திலே இருந்தாலும் கூட நீங்கள் எல்லோரும் கற்றறிந்தவர்கள். உங்கள் எல்லோருக்கும் அவருடைய அந்த பேச்சு மிக ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். அதற்கு அடுத்து அவருடைய நூல் வெளியீடு இருக்கிறது, சிறப்புரை டாக்டர் மனோகரன் அவர்களுடையது. அடுத்து இந்த விசேட உரையிலே டாக்டர் இந்திரஜித் குவாரசாமி அவர்கள் யாழ்ப்பாண வடக்கின் பொருளாதாரத்தினுடைய மறுமலர்ச்சி அல்லது மீளெழுச்சி பற்றி தன்னுடைய உரையை ஆற்ற இருக்கிறார். I don't want to stand in the way of depriving you all from listening to his speech. இறுதியாக சங்கரப்பிள்ளை அவர்களுடைய அந்த நிலத்திலே, அந்த மண்ணின் ஒரு மைந்தனாக நானும் தெல்லிப்பளையைச் சேர்ந்தவன், மாவட்டபுரம் என்னுடைய அயலூர். உங்களுக்கு தெரியும், மாவட்டபுரத்திலே சச்சிதானந்த கவிஞர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய அடிகளிலே நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த கவியை பொன்னுத்துறை எங்களுடைய சங்கரப்பிள்ளை அவர்களுடைய நினைவுக்காக நான் சமர்ப்பிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும், என் சாம்பல் ஓடையிலே கரையும் போதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்ற வரிகளுக்காக, தமிழுக்காக உழைத்து மறைந்து நினைவுகளிலே என்றும் மறையாது இருக்கின்ற சங்கரப்பிள்ளையா அவர்களை போற்றி வணங்கி, தமிழ்ச்சங்கம் என்றும் அவரை நினைவில் கொள்ளும் என்று கூறி என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தகைசார் தலைமை உரையாற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டத்தரணி கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் திரு நடராஜர் காண்டிபன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறி பாராட்டிக் கொண்டு